பாருங்க, அவர்களை தேவன் எவ்வளவு பிரயாசப்படுகிறார். உங்களை எந்த இடத்துல நாட்ட வேண்டும், எங்க நீங்க செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி. வாலிப பிள்ளைகள் யோசிக்கணும். நீங்கள் விரும்பாத இடத்துல நீங்க போய் இருந்தா என்ன நடக்கும்? அந்த செழிப்பை நீங்கள் அடைய முடியும். அப்ப தேவன், ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறதை விட மேலாக தேவன் என்ன செய்கிறார்? உங்களை இந்த இடத்துக்கு கொடுக்கணும், இங்க வேலை செய்யணும், இங்க படிக்கணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு என்னது யோசிக்கிற ஒரு தேவன். சொல்லுங்க, எங்கள் தேவன் சொல்லுங்க. எங்களுடைய தேவன் எங்களை குறித்து யோசித்து செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு மீறி நம்ம ஏதாவது செஞ்சுட்டு தான் போயிட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். தேவன்கிட்ட உற்றம் பார்த்துக்கிட்டு ஆண்டவனை அவர் அழகாக கொண்டு போவார். நம்ம இல்லையா? நாங்க என்ன செய்ய அளவுக்கு மேல பக்தி வைராக்கியம் சொல்லி ஏதாவது செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு இருப்போம். வசனம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. வாசமாக அவர்கள் தேசத்திலே நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் உன்னை கர்த்தர் வைத்திருப்பார். உன் வாழ்க்கை செழிக்க வேண்டும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும்னா அவனை அவர் நினைத்த இடத்துல இருந்த நீ ஆசீர்வாதம். அந்த இடத்தை விட்டு நீ மாறிட்டீன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம் இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை நடத்த எல்லாம் பிரயாசப்படுவார்கள். பிள்ளைகள் தவறான வழியில போயிட்டு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஆசீர்வாதத்தை அப்புறம் ஈக்குவல் பண்ணவே முடியாது. இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றோர் மூலமாக வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு என்னவாயும் இழந்து போய்வார்கள். அதுதான் அந்த வசனம் அழகா சொல்லுது. வாசிமாக அவர்களை, உங்களை சொல்லுங்க, உங்களை உங்கள் பிள்ளைகளை அவங்க உங்க இடத்துல நாட்டுவேன்னு சொல்றாரு. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தா அந்த இடம் தான் உங்களுக்கு. நீங்க அந்த இடத்தை விட்டு தாவி போகக்கூடாது. தாவி போயிட்டு அப்புறம் விழுந்து கை காலம் ஒட்டிஞ்சு போயிட்டு அப்புறம் கேட்காம போயிட்டோமா, அப்புறம் என்னது இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே பண்ண